திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், கரூர் துயரச் சம்பவத்தில் தான் பழிவாங்கப்பட்டதாக உணர்கிறாரா முதல்வர் திரு விஜய்? இன்னைக்கு உணர்ச்சிகரமாக அவர் பேசிய பேச்சினுடைய வெளிப்பாடு எப்படியாக புரிந்து கொள்ள? நேரேட்டிவ் தான். 41 பேர் அங்கே சாகருக்கு முகாதாரம் கிடையாது. கரூரில் ஒரு ஸ்பாட்டில் போய் நின்னீங்கன்னா 41 பேர் செத்து போக மாட்டாங்க. சாகருக்கு காரணம் விஜய் நின்னது தான். இன்றைக்கி அதை அப்படியே திருச்சி என்ன சொல்கிறாருன்னு சொல்லிங்கன்னா, போலீஸ்காரர் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் அங்கே வந்திருக்க மாட்டேன்னு. போலீஸ்காரர் ஒரு 10 விஷயங்கள் சொன்னாங்க. அந்த 10 விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் செய்தீங்க? ஒரு இடத்துல நிற்க சொன்னாங்க, நின்னீங்களா? வண்டி எழுதுட்டு வந்தீங்களா இல்லையா? இங்கே வந்தால் தான் அது லுக் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா? அப்போ போலீஸ்காரர் மேலே அந்த அளவுக்கு பழியை போட்டு அதன் பிறகு அவர் அங்கிருந்து ஓடி போகிறார், ஸ்பாட்லேருந்து ஓடி போகிறார். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி முற்றிலுமாக புது ஒரு கதையை சொல்கிறாரு. அதாவது பெரம்பலூர் போனேன், அங்கேருந்து அரியலூர் போக வேண்டாம்னு சொன்னாங்க, நான் கேட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையான சம்பவமாக தான் இருக்கிறது, நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கிறது. அதாவது பெரம்பலூர்லேயே அந்த அளவுக்கு கூட்டம், கட்டுப்படுத்த முடியாத கூட்டம், அந்த அளவுக்கு கூட்டம் இன்றைக்கி இவர் நாமக்கல்லில் போகும்போது இங்கே சேர்ந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேர்ந்துருக்கிறது. பட் அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கிடையாது, அங்கே மேனேஜ் பண்ணிடலாம் என்று அந்த போலீஸ்காரர்கள் நினைக்கிறார்கள். அப்போ முழுக்க இது செந்தில் பாலாஜி மேலேயும் அதே மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ்காரர்கள் மேலேயும் போட்டால் போதும் என்ற ஒரு அடிப்படையில் போலீஸ்காரர்கள் கொன்று விட்டார்கள் என்ற ஆதவர்ஜுன சொன்னால் அதே பேச்சுக்கு அதே மாதிரி ஏறத்தால் அதே மாதிரி தான் பேசுகிறாரு. இது ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு அரசாங்கத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஒரு காம்பன்சேஷன் தான் முடியும். ஒரு காம்பன்சேஷன் என்ன முன்னாடி ஆயிடுச்சு, 10 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க, இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. 20 லட்சம் தாவேகா கொடுத்துச்சு. அது விஷயம் கிடையாது. ஏனென்றால் அது கட்சியிலிருந்து கொடுத்தது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஒரு காம்பன்சேஷன் ஏற்கனவே வந்துருச்சு. ரெண்டாவதாக இன்னொரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. அப்போ என்ன வருஷம் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு இருக்க போறாங்களா? இது நான் ரொம்ப என்ன ஈவு இறக்கம் இல்லாமல் பேசுறாங்கன்னு நினைக்க வேண்டாம். அரசாங்கத்தில் விதிமுறைகள் இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகள் ஒண்ணுமே கடைபிடிக்காம, ஆமாங்க என் கூட்டத்துக்கு வந்தாங்க, கட்சி கூட்டத்துக்கு வந்தாங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு செய்ய போறாரா? எல்லாரும் நலிந்தவர்கள் தான், நிச்சயமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தான், எல்லாம் கிடையாது. அதுல இன்னும் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நான் சொல்றேன், இந்த ஒரு கூட்ட நெரிசலில் செத்து போறாங்க. நாளைக்கு ஒரு கோயில் கூட்ட நெரிசலில் செத்து போனால் அதே பண்ண போறீங்களா? இல்லை வால் கலாப்ஸில் நடந்ததுன்னா அந்த ஃபேமிலிஸ் கொடுக்க போறீங்களா? ஒவ்வொரு இயற்கை சாவலுக்கும் இல்லை என்றால் செயற்கை சாவலுக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது நாளைக்கு, அங்கெல்லாம் நீங்கள் அரசு பண்ணி கொடுக்க போறீங்களா? அந்த கேள்வி இருக்குதா இல்லையா? அப்போ எங்க எதுல லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இவர் போகவில்லை என்றால் அங்கு அந்த மரணங்கள் கிடையாது. நம்பர் 1. இவர் சென்றார், அதனால் அந்த மரணம் நடந்தது. காவல்துறை நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியும். தன்னை கூட்டிட்டு வந்ததே ஒரு நாடகம், காவல்துறை நடத்திய நாடகம்ங்கிறதான முதல்வருடைய விமர்சனமா இருந்தது இன்னைக்கு. இது எப்படி பேச முடியும் எனக்கு புரியல. எப்படி ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் எப்படி இதை கேட்டு அங்க இருக்க முடியும்னு எனக்கு புரியல. இன்னைக்கு கூட பார்த்தோம், அந்த போற வழியில பார்த்தோம், திடீரென்று ஒரு கும்பல் வழிமறிக்கிறது. அப்போ அது லேப்ஸ் கிடையாது. லேப்ஸ் கிடையாதா? பல இடங்கள்ல இது நடந்து கொண்டு தானே இருக்கிறது. அப்போ இப்போ கூட அந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, இல்லை என்று யாரும் கூறிவிட முடியாது. அப்போ அந்த டைமில் லேப்ஸா இல்லையான்னு தெரியறதுக்கு தான் ஒரு சிபிஐயில் ஒரு விசாரணை வச்சிருக்காங்க. அதான் இன்னைக்கு கனிமொழி எம்பி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? ஏற்கனவே சப்ஜுடிஸா இருக்கிற ஒரு கேஸ், சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற கேஸ், சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் பாடி வைத்துக்கொண்டு ஒரு சிபிஐ வைத்து விசாரணை செய்து அந்த கேஸ்ல பேச வேண்டிய அவசியம் என்னன்னு தானே அவங்க கேட்கறாங்க. அவர் பேசுறாரு, என்னால் பேச முடிய மாட்டேங்குதுன்ற கருத்தை அவங்க கூறுறாங்க. அப்ப என்னை பொறுத்தவரை இது முழுக்க கரூரை வச்சு அடுத்த பை எலெக்ஷன் ஜெயிக்க வேண்டும் என்றதான். 41 பேர் இறந்து விட்டார்கள், ஒரு ரிமோர்ஸ் கிடையாது அந்த மனிதர் மேல, ஒரு ரிமோர்ஸ் கிடையாது. அந்த ரிமோர்ஸ் இல்லாத ஒரு மனிதர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பணிவானை கொடுக்கும்போது அந்த ஒரு லேடி கதறி அழறாங்க, இவரும் அப்படியே தலையை கீழே வச்சு நிக்கிறாரு. அதை தாண்டி அதாவது ஏன் கூட்டத்துக்கு வந்ததுனால தான் நீங்க உயர்ந்த அந்த ஒரு சென்டென்ஸ் ஆக்கி சொல்லாமே, ஏன் சொல்லல? உங்க கூட்டத்துக்கு வந்தனால தானங்க செத்தாங்க, இல்லைன்னா செத்துருப்பாங்களா? உங்க பொறுப்பு இல்லையா அது? அதாவது எவ்வளவோ கட்சிகள் கூட்டங்கள் நடக்கும், நரேந்திர மோடி நடத்தாத கூட்டமா? காவல்துறை பொறுப்புன்னு தானே தாவேகா பேசுறாங்க. உங்க கட்சி கூட்டத்துக்கு எப்படிங்க காவல்துறை பொறுப்பா இருக்கும்? காவல்துறை சொல்லியிருக்காங்க 600 பேர் போட்டிருக்கோம், 700 பேர் போட்டிருக்கோம், ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அதான எல்லா கட்சிகளுக்கும் அவங்க செய்யறது. அப்போ உங்க கூட்டத்துக்கு மட்டும் நீங்க கேட்குற மாதிரி 10,000 பேர் 20,000 பேர் போடணுமா? இது நாம எவ்வளவோ வாட்டி பேசின விஷயமா இருக்கிறது. எனக்கு இந்த அன்றைக்கு நைட்டே நான் கடுமையாக சாட்டினேன். விஜயானாலும் சரி, அனைவரையும் நான் எந்தெந்த வார்த்தைகளில் பேச முடியுமோ, அதாவது சாதாரணமாக நாகரிகம் இல்லாத வார்த்தைகளும் நான் அன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு கோவம் எனக்கு. அதாவது அந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி இல்லாத, இல்லை என்றால் ஒரு அரசியல் கட்சி நடத்த இயலாத ஒரு கும்பல்
ஒரு அரசியல் கூட்டம் அங்க நடத்துறது. அதனால எல்லாமே ரோட் ஷோ தானே. எங்க பிரச்சனை வருதுங்க? ஒரு மாநாடு நடந்தா இந்த பிரச்சனை வருமா? ரோட் ஷோல தானே பிரச்சனை வருது. ஏன்னால் எனக்கு இப்படியே ரோட் ஷோல போய்கொண்டு இருக்கணும், அதை ட்ரோன் வச்சு ஷூட் பண்ணணும், ஜனநாயகம் படத்தில் வரணும், இதுதானே நோக்கமாக இருந்தது. அதனால தான் இவ்வளவு பிரச்சனை வருகிறது. 41 பேர் செத்ததுக்கு நான் அங்க போய் நின்னதுதான் காரணம் என்று நாளைக்கு சிபிஐனுடைய ரிப்போர்ட் வரப்போது. என்ன பண்ண போறீங்க? இப்போதைக்கு அப்கோர்ஸ் மத்திய அரசாங்கம் நல்லா இவர் பல விஷயங்கள்ல தலையிடவே இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸை போட்டுறாரு. இப்போ அந்த நேற்று கூட ஏதோ ஒரு விஷயத்துக்கு அங்கே ஒரு கேஸை போட்டு விட்டார். ஏன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டா ஏதோ ஒரு விஷயத்துக்கு லெட்டர் எழுதுவார், கேஸ் போடுவார், முடிஞ்சு திருப்பரங்குன்றமா கேஸ் போட்டுரு, அவ்வளோதான். இங்கே அந்த ஆவணப்படத்தை எல்லாம் காமிச்சிடாத, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாஜக அரசாங்கத்துக்கூட எனக்கு நான் மோதவே மாட்டேன் என்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. மத்திய அரசாங்கம் சொல்லுது 5 பேர் கொண்ட இது கமிட்டி நியமனம் பண்ணு வைஸ் சான்சலர் இருக்குன்ட்டு. அதை காங்கிரஸ்காரர் விஸ்வநாதன் ஜஸ்டிஃபை பண்றாரு. அதற்கும் ஒரு எதிர்வினை கிடையாது, கட்சியிலிருந்து எதிர்வினை கிடையாது, ஒரு லெட்டர் எழுதுனா கிடையாது. பாக்கி இருக்கிற மாநிலங்கள்லாம் கத்தி கொண்டிருக்கு, கதறி கொண்டிருக்கிறது. கேரளாலாம் கஜா அமைச்சர் பயங்கரமான சண்டை நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இங்க ஒரு எதிர்வினையும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கணும் நிலையில மத்திய அரசாங்கம் எதற்காக சிபிஐனுடைய கேஸ் இந்த டைம்ல எடுக்கணும்? 3 மாசம் டைம் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட். எங்காச்சு? செப்டம்பர் 27 இருந்து இவர்கள் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணாங்க. அக்டோபர் நினைக்கிறேன், நவம்பர், டிசம்பர், ஜனவரியில வர வேண்டிய வெர்டிக்ட்டுங்க. என்னாச்சு? அவங்களும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சரி பார்க்கலாமே இவர் எவ்வளவுதான் நமக்கு ஒத்தாசை பண்றாங்கன்ட்டு. எப்போ ஒத்தாசை நிக்குதோ அப்பதான் அடுத்து இந்த சிபிஐ கேஸ் வரும். அப்ப நமக்கு எல்லா இதனுடைய ரிப்போர்ட் வரும். அதன் பிறகு நமக்கு எல்லாம் மிக தெளிவாக தெரியும் யார் போய் நின்னதுனால வந்துச்சுன்ட்டு. முக ஸ்டாலின் போய் நின்னதுனால வரல, போலீஸ்காரர் போய் நின்னதுனால வரல, விஜய் என்ற ஒரே ஒரு நபர் போய் நின்னதுனால தான் அந்த சாவுகள் நடக்குது. 46 சாவுகள் நடக்குது. அதை எவ்வளவுதான் நீங்க கை கழுவினாலும் உங்க கையில் இருக்கிற ரத்தம் போகவே போகாது. என்ன நரேட்டிவ் செட் பண்றாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? அதான் திமுக செந்தில் பாலாஜி தான் பண்ணாரு, திமுக தான் பண்ணிச்சு, திமுக போலீஸ் பண்ணிச்சுனால நரேட்டிவ். அதான் நரேட்டிவ். ரொம்ப தெளிவாக தீய சக்தி, அப்புறம் என்ன சக்தி? தீர்ந்து போன சக்தி. தீர்ந்து போன சக்தி. தீய சக்தினாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அது இன்னைக்கு இன்ஸ்டா கிரவுட் அதை பிலீவ் பண்ணுது. இன்னைக்கு அவர் மேல நீங்க என்ன சொன்னாலும் எங்கேயுமே எடுபடாது. விஜய்க்கு எதிராக நீங்க பேசுனீங்கன்னா எடுபடாது. கரூர்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இதுக்கு காரணம் விஜய் தான் என்று இருந்தால் கூட இன்னைக்கு அது பேசுனீங்கன்னா உங்களுக்கு எதிராகத்தான் எதிர்வினை வருமே தவிர, இது 41 பேர் செத்ததுக்கு எவனுக்குமே ஒருத்தனுக்கும் கிடையாதுங்க. ஒருத்தனுக்கும் வருத்தம் கிடையாதுங்க. ஒருத்தனுக்கு தான் கட்சி சார்ந்து வேணா பேசுறாங்க தவிர அதை தாண்டி யாருக்குமே வருத்தம் கிடையாது. 41 பேர் செத்தாங்களா, அவர் குடும்பத்துக்கு போச்சு, அவ்வளவுதான்.